சற்று முன் வெளியான 2 முக்கிய அறிவிப்புகள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் 2 சூப்பரான அப்டேட் வெளியாயிருக்கு. அதில் முதல் அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, தீபாவளி பரிசா ரூபாய் 5000 வந்து வெளியிட போகிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக மத்திய அரசு ரேஷன் அட்டைகளை ரத்து செய்ய போகிறதா ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கு. இதை பற்றின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய மற்றும் மாநில அரசுகள் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏதாச்சும் ஒரு தீபாவளி பொங்கல் பண்டிகை வருதுன்னா அரசு அதற்கான சலுகைகள், அறிவிப்புகள், பரிசு பொருட்கள் அப்படின்றது கொடுப்பாங்க. அதே போலவே இந்த வருடம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நம்மளோட மாநில அரசான மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரூபாய் 5000 பொங்கல் பரிசு தொகுப்பாக வந்து நாங்கள் தீபாவளி அன்று வெளியிட போகிறோம் அப்படின்றத ஒரு சூப்பரான அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து சட்டசபை தேர்தல் நடக்க இருக்க நிலையில் இந்த அறிவிப்பு மக்களை கவரும் விதமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட இருக்காரு அப்படின்னு ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாயிருக்கு. சட்டசபை தேர்தல் நெருங்கி வர இருக்கக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பை மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பா மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய மக்கள் வந்து ரேஷன் அட்டை மூலமாக தான் ரேஷன் பொருட்கள் மாதம் வந்து வீட்டிற்கு தேவையான மலிவு விலையில அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை, மல்லிகை பொருட்கள்னு சொல்லி அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் ரேஷன் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த நிலையில ரேஷன் அட்டைதாரர்களோட அட்டை ரத்தாக போறதா ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இப்போ வருகின்ற செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் 6 மாத காலமா யாரெல்லாம் ரேஷன் பொருட்கள் வாங்காம இருக்கீங்களோ அவங்களோட ரேஷன் அட்டையை கண்டுபிடிச்சு நீங்க ரத்து செய்யணும் அப்படின்றத மாநில அரசுகிட்ட அறிவுறுத்தி இருக்காங்க. ஸோ வருகின்ற செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள ரேஷன் அட்டைகள் வந்து நிறைய பேருக்கு ரத்தாக வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு உடனே போயிட்டு ரேஷன் பொருட்களை வாங்குங்க. இல்லைன்னா ரேஷன் அட்டை ரத்தாயிடும். இன்கேஸ் ரத்தாயிடுச்சு அப்படின்னா 3 மாத கால அவகாதம் அப்படின்றது கொடுப்பாங்க. அதில் நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரேஷன் கார்டு ஆக்டிவ் பண்ணலாமா இல்லையா அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. நீங்கள் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் புதுசாக தான் ரேஷன் அட்டை வாங்குற மாதிரி இருக்கும். ரேஷன் அட்டையே ஃபுல்லாக ரத்தாயிடும். இன்கேஸ் ரத்தாயிடுச்சு அப்படின்னா மாநில அரசால் பெறக்கூடிய அனைத்து சலுகைகளும் வந்து உங்களோட ரேஷன் அட்டைக்கு ரத்தாயிடும். இன்க்ளூடிங் வந்து இப்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 5000 ரூபா பொங்கல் பண்டிகைக்கு வெளியிட இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுவும் சேர்த்து ரத்தாயிடும். அப்புறம் உங்களுக்கு சிரமமாயிடும். மிஸ் பண்ணாமல் உங்களோட ரேஷன் பொருட்களை போயிட்டு ரேஷன் கடையில் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.